ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷெர்லாக் த டெவலப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா சயின்ஸில் நான் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேனோ அதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டேபிளை மட்டும் எப்படி வியூ பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதுவே நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் டேபிள் வேணும்னா நம்ம டேட்டா ப்ராக்கெட் இப்போ நான் இதையே கால் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துட்டு நான் வேறு ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கிறேன். CO அப்படின்ற எடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி ரன் பண்ணால் அதில் இருக்கிற எனக்கு இருக்கிற 2 டேபிளும் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை டேபிள்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக வேணுமோ அதை நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி நான் டேட்டாவை ரன் பண்ணிக்கிறேன். டேட்டாவில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். டேட்டா நிறைய காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் டேட்டா CO2 அப்படின்ற இதில் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். டேட்டா டாட் கோர்ஸ் CO2 கோர்ஸ் bracket equal to bracketல for I in range 140 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 140 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப்போது 139 வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா CO2வில் ரேண்டமாக ஒரு வேல்யூஸ் இருந்தது. இப்போது நான் டேட்டாவை ரன் பண்ணேன். CO2வில் 1 2 3 to 39 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அதில் இருந்த டேட்டாஸ்லாம் மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே ரீஜியன் வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு புதுசாக ஒரு டேபிளில் ஒரு காலமே ஆட் பண்ணுறேன். அப்படின்றது பார்க்கலாம். டேட்டா ப்ராக்கெட் டாட் கோர்ஸ் ப்ராக்கெட் அடுத்து சேம் ஃபார் லூப் தான். ஓகேவா? சேம் ஃபார் லூப் தான் எழுதியிருக்கேன் நான் இங்கே. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. திருப்பி டேட்டாவை கால் பண்ணுறேன். கால் பண்ணால் O2 அப்படின்ற மாதிரி புதுசாக ஒன்று எனக்கு ஆட் ஆகிருக்கு. அதில் வேல்யூஸும் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.